ஆக்சுவலி நம்மளோட வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இதேமாரி நம்ம பேசுகிற வீடியோஸ் வந்து வாய்ஸ் வந்து சரியாக கேட்க மாட்டுது அந்தமாரி வந்து சொல்லியிருந்தீங்க. நானும் பார்த்தேன். இதுமாரி கமெண்ட்லாம் கூட சொல்லியிருந்தீங்க, எனக்கு பேசுகிற வாய்ஸ் வந்து எனக்கு கேட்கல, பேக்ரவுண்டு மியூசிக் தான் கேட்குது, கொஞ்சம் சவுண்டாக பேசுங்கன்ட்டு. என்னால் அவ்வளோ சவுண்டாலாம் பேச முடியுமான்னுலாம் தெரிலங்க. பேச ட்ரை பண்ணுறேன், சவுண்டாக பேச ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் நம்ம பேசுகிற வாய்ஸை கிளியராக காட்டுறதுக்காக நம்ம ஒரு மைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. அந்த மைக்கை தான் இப்போ அன்பாக்சிங் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து இருக்க மைக் வந்து இதுதாங்க, எம்ஏகி டிஎம். ஆக்சுவலி இதுதான் மோஸ்ட்டாக ரிவ்யூ எல்லாத்துலேயும் நம்ம பார்த்தோம். நல்ல ரிவ்யூவாக இருந்துச்சு. ஓகே தான், நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், ஓ எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல? செக் பண்ணி பார்த்துடலாமா? நினைக்கிறேன் கரெக்டாக இருக்கா? ஓகேங்க, இப்போ கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம மைக் ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபேன் ஓடிட்டு இருக்கு. ஃபேனில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த வாய்ஸ்க்கு அந்த வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதுக்கான கம்பேரிசன் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு போடாமல் பேசுது, செகண்ட் வீடியோ மைக்கு போட்டு பேசியிருக்கேங்க. ஓகேங்களா? இதில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளோட ஒரிஜினல் வாய்ஸ் கொடுக்கலனாலும் ஆனால் கொஞ்சம் நல்ல வாய்ஸாக தான் கொடுக்குது. இப்போதைக்கு இதுவும் நல்ல பிராண்ட் தாங்க, ஒன்றும் குறை சொல்றது நல்லா இருக்காங்க. ஓகேங்களா? வாங்கலாம், வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு விஷயம் நீங்கள் ஒன்று பண்ண எடுத்தோடனே பெருசாக நீங்கள் பண்ணலாம் ட்ரை பண்ணாதீங்க. எது இருந்தாலும் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதுவே பெருசாகிடும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணா வாய்ஸ் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. ஆக்சுவலி இந்த மைக்கு நம்ம எதுல வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்ல ஆஃபர்ல தாங்க வாங்கினது. ஓகேங்களா? பிக் பில்லியன் டே ஆஃபர்ல தான் வாங்கினது. ஒரு 150க்கு தாங்க வாங்கினேன். ஆனால் இது ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க 2000 rupees போட்டிருக்குங்க. இல்லையே பாருங்களேன் இவ்வளோ போட்டிருக்குன்ட்டு. 2000 rupeesங்க. ஜிஜி, நல்ல வேலை நம்ம ஜஸ்ட் ஒரு 150 தான் வாங்கியிருக்கோம். நம்ம காசை நம்ம சேவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரியே நீங்களும் உங்க அமௌண்ட்டை எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ தாராளமாக சேவ் பண்ணுங்க. பேலன்ஸ் அமௌண்ட்டை தாராளமாக செலவு பண்ணுங்க. ஓகேங்களா? என்ஜாய் ஒரு லைஃப். ஓகேங்களா? ஆனால் மறக்காம நம்ம பிளான் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரீம் ப்ளஸ் பிளான் ப்ளஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ரியாலிட்டி. இது மட்டும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நடக்கும். ட்ரஸ்ட் மீ. தேங்க்யூ.